ஏத்தா ம். நோம்பிக்கு வந்து உள்ள சும்மா போகாத. ம். நான் பாரு முறுக்கு சுட்டு போசையில அடுக்கி வச்சிருக்கிறேன் பாரு எடுத்துட்டு போ. அந்த சமையல் உட்கொள்ள வச்சிருந்தியா அந்த கோசியா? ம். அடி நல்லா இருக்காது அந்த கோசி எங்க வாங்குன முதல்ல? ரூ. 400 ம். ஈயக்காரங்கிட்ட அவிய ஆத்தா சேலைய எடுத்து போட்டு ம். சரியான்னு ஓதி வாங்கி வச்சுக்கிறேன். உனக்கு வேணும்னு வச்சுக்க. அடி புள்ள. அந்த ம். ஆத்தா ஏதோ பட்டு சேலை இருக்கு, திரட்டு சேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த சேலைவா? ஆமா அது சேலைய வச்சு நீ என்ன பண்றது? நல்ல வேலை செஞ்சு வச்சுட்டு போ. 40,000 50,000க்கு போற சேலைய கொண்டு போய் ரூ. 400க்கு கோசி வாங்கி வச்சிருக்கிற. சரி உனக்கு ஆர்ஜாரம்ல ரூ. 40,000. அடி உமையாச்சி. ஈரோட்ல ஆர்கேவி ரோட்ல ஏவிஆர் சுவர்ண மகாலுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர்ல பழைய பட்டு சேலை வாங்கிட்டு அதுக்கு பணம் குடுக்குறாங்க. ம்ஹ்ம். தெரியுமா? அது எதுக்கு அவிய வாங்குறாங்க தெரியுமா? ம். அப்பத்த பழைய சீலைகள் எல்லாம் பார்டர்ல இந்த சீலை ஜரி எல்லாம் வருதுல்ல. ம். அதுல எல்லாம் வந்து வெள்ளியும் தங்கமும் இருக்குமாமா. அதை உருக்கி நூலா செஞ்சு சேர்த்திருப்பாங்களாமா. இவிய மறுபடியும் அதை சுட்டு அதை வெளிய எடுத்துக்கிறது. சரி, சரி. அதுக்குத்தான் இவிய வாங்குறாங்க. நீ இந்த வேலை செஞ்சு வச்சுட்டு நிமிஷம். தெரியலையேடி இந்த விவரமெல்லாம். நான் ரீல்ஸ் அத்தனை அனுப்புறேனே நீ பாக்குறியா முதல்ல? நீ ஒரு நாளைக்கு 54 ரீல்ஸ் அனுப்புறிய அதையே உட்காந்து பாக்குறது. நல்லது போ. நீ என்னத்துக்கு வாங்குற? சரி இன்னும் சரி 2 இருக்குதா? இருக்குது. இன்னும் அது மாதிரி கல்யாண சேலை, நிச்சயித்த சேலை, ஓரப்பட்ட சேலை கிடக்குது. கம்முன்னு அதையெல்லாம் பத்திரமா வச்சிரு. ம். அடுத்த கடுவு வாரேன். ஆ. கொண்டு போய் குடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு வரலாம். அப்போ ஒரு அமௌண்ட் மாட்டிடலாங்கிற. மாட்டில மாடு வேற 2 வாங்கணும்னு இருந்தியல்ல. மாட்டினீன்னா 1, 2 உருப்படி வாங்கி கட்டிக்கலாம். 2 உருப்படி 2 பவுனே எடுத்துக்கல வா போலாம்.